வணக்கம். நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா? பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா உனக்கு என்ன கவலை, உன் பையன் தரணியை ஆள போகிறான், உன் பொண்ணு தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு சிறப்பும் கொண்ட நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம். பரணி தீபம் அப்படின்னாலே நமக்கு திருவண்ணாமலையில் முதல் நாள் ஏற்றக்கூடிய அந்த பரணி தீபம், விடியற்காலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய அந்த பரணி தீபம் நமக்கு ஞாபகம் வரும். எனவே பரணி தீபம் என்பது அந்த அக்னியை குறிக்கக்கூடியது. எனவே இந்த பரணி தீபத்தில் பிறந்த நீங்கள் பரணி தீபத்தில் பிறந்திருந்தால், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், இந்த அதாவது மயிலாடுதுறையில் நாகப்பட்டினம் சாலையில் நல்லாடைன்ற ஊர் இருக்குது. அந்த ஊரில் அக்னீஸ்வரர், ஸ்ரீ அக்னீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் அக்னிக்கு சம்பந்தமான பொருளை நீங்கள் வாங்கி தரணும். அதாவது நல்லெண்ணெய், தீப்பெட்டி, இதெல்லாம் திரி, நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுக்குள்ள அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி அக்னி அந்த சம்பந்தப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கி தரும்போது அந்த கோயிலுக்கு தேவையான ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுக்கலாம், கேஸ் அடுப்பு வாங்கி கொடுக்கலாம், இல்லை கரியில் அடுப்பில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா விறகு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி கற்பூர கட்டிகள் நிறைய ஒரு நல்ல பெரிய பாக்ஸில் கற்பூர கட்டிகள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி அக்னிக்கு தேவையான அத்தனையும் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு அங்கே மிகச்சிறந்த பலன் ஏற்படும். அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மயிலாடுதுறையில் உள்ள நல்லாடை ஊரில் உள்ள இந்த ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல புகழ், சிறப்பு எல்லாமே உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய நட்சத்திரம். அதற்கு தேவையானதை நீங்கள் செஞ்சாதான் அப்போ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சிறப்பு தன்மை கிடைக்கும். மாதம் ஒரு தடவையோ இல்லை வருஷத்தில் ஒரு தடவையோ நீங்கள் அங்கே போயிட்டு அக்னிக்கு தேவையான பொருட்களை நீங்கள் உபயமாக கொடுக்கணும். அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம். இந்த நாளில் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்களாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாள் அன்னைக்கு, அஷ்டமி நவமி இல்லாத நாள் அன்னைக்கு, கரிநாள் இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி இந்த கோயிலில் போய் நீங்கள் அவசியம் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு மிக சிறந்த பலன் ஏற்படும். அங்கேயே 1 மணி நேரம் இருந்து வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது.